சிஸ்டர். உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? என் பேர் ஷர்மிளா மேனுவல் ராஜ். நான் இலங்கையில் வடக்கு பிரதேசத்தில் யாழ்ப்பாணம் என்ற இடத்துல இப்போ இருபாலையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் காணன் சர்ச்சில். சரிங்க சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களோட ரட்சிப்பின் அனுபவங்களை நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? நான் பிறந்த நாளிலிருந்தே ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக தான் பிறந்தேன். ஆனால் இந்த தாயார் ஒரு ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர். திருமணத்தின் நிமித்தமாக இந்த தகப்பனாரும் தாயார் இயேசு ஏற்றுக்கொண்டு சொல்கிறேன். ஒரு பேரளவில் ஒரு கிறிஸ்தவனாக நாங்கள் இருந்தோம். 83ஆம் ஆண்டு, அப்போ எனக்கு 12 வயது. நாங்கள் ஒரு தேசத்தில் உண்டான ஒரு யுத்தத்தின் நிமித்தம், உங்களுக்கு தெரியும், ஜூலை மாதத்தில் ஒரு கலவரம் 83ஆம் ஆண்டு. அந்த கலவரத்தினால நாங்கள் இடம்பெயர்ந்து எங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது. ஒன்றில் நாங்கள் இந்தியாவுக்கு போகணும், இல்லாட்டி நாங்கள் ஜப்னாக்கு வரணும். எங்கள் தாயாரோட புறப்பட ஜப்னா. அப்போ நாங்கள் ஜப்னாக்கு போகிறதா இந்தியாவுக்கு போகிறதான்னு தெரியாதபடி ஒரு பெரிய ஒரு தடுமாற்றம். இப்போ தாயார் என்ன செய்தா, நாங்கள் எங்கட ஊருக்கே போவோம்னு சொல்லி நாங்கள் கப்பலில் எல்லாத்தையுமே இழந்து ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லை. போட்ட உடுப்போட அந்த கலவரத்தில் எங்களை வீடு எரிஞ்சிட்டுது, உடைமைகள் எல்லாமே பதை போயிட்டு. அப்போ நாங்கள் அப்போ எனக்கு நான் மூத்த பிள்ளை, எங்களோட குடும்பத்தில் மற்ற 3 சகோதரிகள், எனக்கு 4 பெண் பிள்ளைகளும், எங்களோட மாமியிட குடும்பம் அவங்களுக்கும் 4 பெண் பிள்ளைகள். எல்லாருமா நாங்கள் எல்லாத்தையும் இழந்து யாழ்ப்பாணத்துக்கு சேர்ந்தோம். நம்ம எங்களோட தாயாட சொந்தக்காரர் உறவினர்கள் எல்லாம் இங்கே இருந்தபடினால அவங்களை நம்பி நாங்கள் வந்தோம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தபடினால கொஞ்சம் புறக்கணிப்பு வந்துடுது. அந்த வந்த உடனே எல்லாரும் எங்களை ஏற்றுக்கொண்டு தெரிந்தானே மருந்தும் இருந்து 3 நாளைக்கு தான். பிறகு நாங்கள் புறக்கணிக்கப்பட்டுட்டோம். அப்போ எங்களுக்கு சேர்ச் எங்கே போகிறது ஒன்றுமே தெரியாது. இப்போ நான் சின்ன வயதுலேருந்து எனக்கு 6ஆம் ஆண்டு வரைக்கும் நான் சிங்கள மீடியம் தான் படித்தேன். இப்போ இங்கே ஜெஃப்னாக்கு வந்தால் எல்லாமே தமிழில் படிக்கணும், என்ன செய்கிறதே தெரியாது. ஆனால் எங்களோட அம்மா எனக்கு தமிழ் படிப்பிச்சான். அது படிப்பிச்சது எப்படி, பைபிள் வாசிக்க வச்சு. நம்ம பைபிளில் தமிழ் படிக்கிறது, ஆண்டோட வசனங்கள் நான் பாடம் வாங்கினது. அப்போ ஸ்கூலுக்கு இங்கே அட்மிஷனை கூட்டி கொண்டு போகிறாங்க ஜெஃப்னாக்கு. பிரின்சிபல் சொல்லிட்டு, இந்த பிள்ளை முழுக்க சிங்களம், இவ்வளோ வருஷம் இவ்வளவு வயது வரைக்கும் சிங்களம் படித்த பிள்ளைக்கு நான் இனி ஒரு தமிழ் படிப்பிக்கிறேன், இந்த ஸ்கூலில் சேர்க்கறது எங்களுக்கு கஷ்டம், நாங்கள் சேர்த்துக்கொள்ளேன். அப்போ எங்கள் அம்மா தைரியமாக சொன்னால், இல்லை நான் இந்த பிள்ளை தமிழ் படிப்பிக்கிறேன், நீங்கள் சேர்த்துக்கொள்ளு. பார்த்தா இந்த வருஷம் அம்மாவோட நம்பியோ எங்கள் அம்மாவை படிப்பிக்கிற ஒரு மாஸ்டர் தான் அங்கே பிரின்சிபலாக இருந்தது. அப்போ அவர் எங்களை சேர்த்துட்டேன். நான் சேர்த்த பிற்பாடு நான் அந்த இயர் எண்டில் எக்ஸாம் ஒன்று நடந்தது. ஒருத்தருமே எதிர்பார்க்கல எனக்கு அப்படி ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் தமிழுக்கு. ஆமாம், எனக்கு தமிழில் நல்ல மார்க்ஸ் நான் தொடர்ந்து அந்த ஸ்கூலில் படித்தேன். சடதியாக எங்களுக்கு ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்பில் எங்களுக்கு கிடைச்சிது. இப்போ நாங்கள் 4 பேர் அந்த ஸ்கூலுக்கு ஜப்னா படித்தது யாழ்ப்பாணத்தில் நல்ல பிரபலமான ஒரு ஸ்கூலில் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சி நாங்கள் அங்கே போனோம். அங்கே கடவுள காரியங்கள் எங்களை சொல்லியிருந்தது. நான் ஒரு சிஎஸ்ஐ பின்னணியை சேர்ந்துனா. அப்போ அங்கே நாங்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களோட வாழ்க்கை பெரிய ஒரு போராட்டம். எங்களோட அம்மாவுக்கு கேன்சர் டாக்டர் சொல்லிட்டார். அப்போ அந்த நாட்கள் இப்படிப்பட்ட நவீன விஞ்ஞான வளர்ச்சிகள் ஒன்றுமே இல்லாத காலம். கேன்சர்ன்றது மிகவும் ஒரு அருமையான ஒரு வியாதி. அது வந்தாலே அடுத்த ஸ்டேஜ் மரணம் தான். அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்போ எங்களோட தாயாருக்கு என்ன செய்யறது தெரியாது. ஆனால் எங்களோட பாட்டியார் சரியான விசுவாசம். அவள் சிபிஎம்முக்கு போய் கொண்டிருந்தவன். அவள் தன்னை மருமகளை கூப்பிட்டு இரவு 12 மணிக்கு மாமி மருமகள் ஜெபிப்பாங்க இந்த கேன்சர் மால். அப்போ எங்கள் அம்மாவுக்கு டேட் கொடுத்துட்டாங்க இந்த கட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அந்த டேட்டுக்கு முதல் நாள் எங்கள் அம்மா போய் ஸ்கேனிங் ஒன்று செய்கிற நேரத்தில் அந்த கட்டி மறைஞ்சிட்டு. அப்போ இயேசப்பா ஒரு பெரிய அற்புதமான வார்த்தை செஞ்சபடி அண்டையிலிருந்து தான் உண்மையாக என் தாயார் இயேசுவை தன்னோட உள்ளத்தில் தன்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருக்கு
இந்த காணல் சபை அறிமுகம் ஒன்று கிடைச்சிட்டு அப்போ ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு வீட்டில் தான் அவங்க கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த கூட்டங்களுக்கு போகிறது போனால் அங்கே வந்து பாசோட வார்த்தைகள் எல்லாம் கேட்டு இன்னும் அவன் நல்ல விசுவாசத்தோட அங்கே இருக்கிற ஊழியக்காக எல்லாத்தையும் பார்த்து எந்த பிள்ளைகளும் இப்படியே கடவுளுக்காக ஊழியம் செய்யணும்னு அவள் ஒப்பு கொடுத்தது, எங்களுக்கு தெரியா ஒப்பு கொடுத்தது. அந்த நேரத்தில் நாங்கள் எந்த வாழ்க்கையை பற்றி இந்த சகோதரர்கள் வந்து கொஞ்சம் சின்ன ஆக்கள், நான் வந்து கொஞ்சம் பெரிய 17 வயது எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச காலம். ஆனால் எனக்கு அப்படி உலகத்தில் நான் பெரிய ஆளாகணும் என்ற முழு நோக்கம் நான் பெரிய ஒரு நடிகையாகணும், இந்தியாவுக்கு போகணும், அங்கே ஒரு நான் நடிகையாகணும். எந்த நேரம் எனக்கு வேலையே சினிமா பண்ணுறேன். அப்போ நான் ஹாஸ்டலாக படித்து கொண்டு இருந்தேன். வீட்டுக்கு ஹாலிடேஸுக்கு வந்தார் ஒரு வீட்டில் நைட் தூங்காமல் ஒரு நாளைக்கு 5 படம் பார்ப்பேன். விடிய பார்ப்பேன். மார்னிங்ஸில் சிஸ்டர்ஸ் வருவாங்க, சர்ச் சிஸ்டர்ஸ் அம்மா மீட் பண்ண வந்தால் இப்போ அம்மா போய் சொல்லணும், மகளை கணக்கிட்ட மகள் நல்ல நித்திரைன்னு படம் பார்த்த முடியும். முடிச்சிருக்க ஒன்றும் கற்கல, கடவுள காரியங்கள் ஒன்றுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நகை இல்லாமல் நான் வெடிக்கிறது இல்லை, பொட்டு இல்லாமல் வெளியே போக மாட்டேன். அப்படி இந்த வெள்ளை கரை போட்டு பின்னாலே எனக்கு வெறுப்பு. அப்போ அப்படி இருந்த நாட்களில் எனக்கு இந்த உள்ளத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக தொடங்கினார். எப்படின்னா என் தாயார் வந்து எனக்காக நல்லா ஜபிக்கிற ஒரு தாயார். அவங்களோட அம்மா வந்து இந்த பெட்டுக்கு பக்கத்தில் இருந்து அழுது எனக்காக ஜபிப்பாங்க. மற்ற சிஸ்டர்ஸ் வந்து அம்மாவோட சர்ச்சுக்கு போவாங்க, நான் போக மாட்டேன், அப்பாவும் போக மாட்டேன் சர்ச்சுக்கு. அப்போ அப்படி இருந்த காலகட்டத்தில் அம்மா எனக்காக ஜபிச்சு கொண்டிருக்கேன், நான் படுத்துக்கொண்டு கதவுத்தை வாசி பண்ணுறேன், இல்லாட்டி ஏதாவது செய்ய வாசி கொண்டிருக்கேன். இப்படி தான் இந்த வாழ்க்கை போய்கொண்டு ஒரு தேசத்தில் திருப்பி ஒரு யுத்தம் யாழ்ப்பாணத்தில் வந்த நாட்களில் இந்த புலிகளுக்கு பிராணத்துக்கு கொண்டு பெரிய யுத்தம் வந்து இடப்பெயர் வந்த நாட்டில் இந்திய பிராணம் வந்துட்டு. அப்போ நாங்கள் எல்லாம் இடம்பெயர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ எங்களை சொந்தக்காரர்கள் எல்லாம் எங்களை வந்து ஒரு பிரமத கோயிலுக்குள்ளே வர சொல்லி எல்லாம் கோயிலில் தான் அடைக்கலம் போடுறோம். அப்போ நாங்கள் வந்து எங்களோட அம்மா ஆராதிக்கிற அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டோம். அம்மா சொல்லிட்டு நாங்கள் தான் வருவேன். அங்கே போய் நாங்கள் கொஞ்சம் பேர் இருந்து ஜெபிச்சு கொண்டிருக்காங்க, நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம்னா. அப்போ எல்லாம் நாலா பக்கத்தானே செல் அடிபட்டுது, வீடுகள் பக்கத்தில் கட்டடங்கள் எல்லாம் முட்டையுது. அந்த வீட்டில் நாங்கள் ஒரு 70 பேர் ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களோட வீட்டுக்கு மேலே சன்னங்கள் எல்லாம் பறக்குது, எங்களோட வீட்டுக்குள்ள ஒரு சன்னம் கூட வரல. அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்த ஆள் சொல்கிறார், கர்த்தரின் நாமம் பள்ளத்த துருகம், நீதிமான அதுக்குள்ள ஒரு சுகமாக. அப்போ எனக்கு அதெல்லாம் பைபிளை நான் வாசிச்சிருக்கிறேன், ஆனால் அந்த வார்த்தையின் அர்த்தங்கள் எல்லாம் அப்போ எனக்கு தெரியல. அப்போ நான் உள்ளத்தில் நினைக்கிறேன், ஏசு உண்மையாக நீ ஜீவனுள்ளவராக இருந்தால் இன்றைக்கு இந்த இடத்துல ஒருத்தர் சாகக்கூடாது. அதை நான் இந்த கண்ணால் பார்க்குறேன். ஒரு சன்னம் மட்டும் வந்தவங்கள சிவர் நாங்கள் இருந்த எங்கள் தலைக்கு மேலால் அப்படி இந்த சிவரில் குத்தி, ஆனால் அந்த சன்னம் உள்ளுக்கு வரையில, அது வெளியே திருப்பி போயிட்டு. அப்போ அண்டையிலேருந்து நான் ஏசப்பா கிட்ட வரேன், ஏசப்பா உண்மையாக ஜீவிக்கிறேன், அப்போ நான் இவருக்காக வாழணுண்டு. ஆனால் நான் வாழ்ந்த சூழ்நிலை வந்து ஏசப்பாக்காக வாழக்கூடிய சூழ்நிலை இது. எப்படின்னா எந்த மனவனையும் விடுதில்லை, உலகத்துக்கு நான் அப்படி அடிமை. அவன் நான் என்ன செய்யணும், படத்தை விடணும், நகை நட்டு போடையில் அந்த சர்ச்சுக்குள்ளே வந்தால் ஊழியம் செய்யணும், கடவுளுக்கு ஊழியம் செய்யறேன்டா, நாங்கள் இதெல்லாம் வெறுத்து தானே வரணும். சினிமா விடவே எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ நான் ஜபிச்சேன், ஏசே நீ உண்மையான ஒரு கடவுள்டா, நீ மற்றொரு வாழ்க்கையை மாற்றுற ஒரு தேவன்டா, 2 வாழ்க்கையை மாற்றும், நான் உமக்கு தேவன்டா, 2 வாழ்க்கையை மாற்றுவோண்டு ஏசப்பாட கட்டு. அப்படி நான் கொஞ்ச நாள் ஜபிச்சு கொண்டிருந்தேன். ஒரு ஈஸ்டர் சண்டைக்கு நான் இங்கே முதல் நான் காணல் இருவாளைக்கு வாரேன். இப்போ நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த ஆலயத்துக்கு வாரேன். இப்போ வந்தால் ஊழிய காலம் பார்த்தா அப்படி தேவ தூதர்கள் போல வெள்ளையோடு நின்று பாட்டு பாடுறாங்க, ஆண்ட உயிர்த்தெழுதெல்லாம் போயிட்டு. இப்போ நான் கூடுதல் பின்னாடி இருந்தேன். அப்போ நான் யோசித்தேன், நான் நம்மளை மாதிரி வாழலாம், எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு. அப்போ நான் வாழ நினைச்சிட்டு ஒப்படைச்சான், இந்த ஊழியத்துக்கு போகணும். ஆனால் எங்கள் அப்பா இன்னும் இந்த சர்ச்சுக்குள்ள வேற இல்லை, அவர் இன்னும் அந்த பாரம்பரிய சபையில் தான் இருக்கிறார். அம்மா வந்து கலவை ஞானஸ்தானமும் எடுத்துட்டான், நாங்களும் ஞானஸ்தானம் எடுக்கல. அப்போ நான் ஜெபிச்ச ஆண்டவரே, நான் சொல்லாமல் வீட்டுக்குள்ள சொல்லாமல் ஊழியத்துக்கு வர மாட்டேன்,
என் தகப்பனா என்னை கொண்டு விடணும் இந்த ஆலயத்தில். அப்போ ஜெபிச்சுட்டு அந்த டிசம்பர் மாதம் 1990ஆம் ஆண்டு ஒரு கன்வென்ஷன் நடக்குது. இங்கே 3 நாள் கன்வென்ஷன் அப்போ நடக்குது. நடந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த அதில் தீர்மானம் நான் வீட்டுக்கு போய் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நான் வீட்டில் 1991 ஜனவரி 9ஆம் தேதி நான் வீட்டை போகிறேன். வீட்டை போனால் அப்பாட்ட சொல்லி சொன்னேன். அப்பாவோட நான் நேராக நின்று ஒரு நாள் கதைச்சதே இல்லை. அப்பாவும் எனக்கு அப்படி மாதிரியான மூத்த பிள்ளைகளபடியா. ஆனால் இந்த விஷயம் நான் தப்புன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு. அப்பா நான் வந்து ஊழியம் செய்ய போகிறேன். அவர் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நான் வாழ்ந்த மாதிரியில் அவர் நான் இப்படி ஒரு தீர்மானம் அவர் கிணவுல கூட நினைச்சிக்கவே மாட்டேன். அவன் அப்படி அவர் ஷாக் ஆகி ஒன்றுமே என்னோட கதைக்கல. என்னையே நீங்கள் கொண்டு போய் சில விடுங்க, நாளைக்கு விடுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் எனக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று வந்து A-levels செய்த பிறகு அது வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஒர்க்குக்கு ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். அந்த இன்டர்வியூவில் நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு அதுவும் வந்துட்டுது. அப்போ கூட மாமா அதை தூக்கி கொண்டு வரேன், உன்னை நாளைக்கு வேறட்டாம் அப்பாயின்மெண்ட். இங்கே நான் இரவு சொல்லிட்டு அப்பாவுக்கு நான் வந்து ஊழியத்துக்கு போகிறேன், ஃபுல் டைம் ஒர்க் ஆண்டர் ஊழியம் செய்ய போகிறேன். அப்போ ஒன்றுமே செய்யலை. நான் நினச்சி அப்போ விடவே மாட்டேன். ஒரு காலம் ஒரு 10 மணி இருக்கும். அப்போ நீ வந்து கூப்பிட்டேன், பாண்டு சொல்லி கூட்டி கொண்டு வந்து பெரிய பாஸ்டர் கையில் எனக்கு ஒப்படைச்சி, இது இந்த பிள்ளை உங்களை சேர்த்திலே இருக்கும், நீங்கள் உங்களோட ஊழியத்திலே வச்சுக்கொள்ளுங்க வந்துட்டு. அப்போ எங்களை அப்போ வச்சுக்கப்படையில அவரோட கையில் இந்த பிள்ளை உங்களோட பிள்ளை தான் சொல்லி என்னை என் 19ஆவது வயசில் பண்ணது படித்தேன். அப்போ அந்த நாள் கடவுளை என்ற கையை பிடிச்சேன். ஏசப்பா இன்றைக்கு வரைக்கும் நீ வழிகள். இப்போ எனக்கு 55 வயசு. அப்போது சிஸ்டர் நீங்கள் வந்து உங்களோட ரட்சிப்பின் சாட்சி இப்போ நீங்கள் சொன்னீங்க, எப்படி நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு. இப்போது இதை கேட்டுட்ருக்க ஜனங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது சகோதரருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா, அவங்க தாய்க்கு வந்து தீராத ஒரு வியாதி. இப்போ வந்து கேன்சருக்கு வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி இருந்தாலும் இவங்க சொல்கிற மாதிரி அத்தனை வருஷங்களுக்கு முன்பாக அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்ததா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க எல்லாரும் அந்த தாய்க்காக ஜெபிக்கும் போது, அந்த தாய்க்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த கேன்சர்லேருந்து ஆண்டவர் பூர்ணமான விடுதலை தந்தார். ஆப்ரேஷன் பண்ணல, ட்ரீட்மெண்ட் எடுக்கல. ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நாள் அந்த கேன்சர் கட்டியே இல்லைங்கிற ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அந்த குடும்பத்தில் செய்தார். இப்போ இன்றைக்கும் யாரெல்லாம் தீராத வியாதியில், கேன்சரில், இல்லை ஹார்ட் ப்ராப்ளத்தில், இல்லை வேறு ஏதாவது வியாதியில் நீங்கள் இருந்தீங்கனாலும் இவங்க எப்படி இயேசுவை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிட்டாங்களோ அது போல நீங்களும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே இந்த சகோதரருடைய குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ததான தேவன் உங்களோட குடும்பத்திலையும் ஒரு அற்புதத்தை செய்வார். அடுத்த ஒரு காரியம் சொன்னாங்க, உலகத்துல அடிமைப்பட்டு உலகத்தோட ஆடம்பரங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வாலிபர்கள் இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்க முடியாம இருக்கிறாங்க. இப்போ அந்த சகோதரிக்கு ஒரு நாளைக்கு 5 படம் பார்க்குறாங்களா? இன்னைக்கு எல்லாரும் டிவி, இன்டர்நெட், சினிமா, ஃபேஸ்புக்னு எத்தனையோ வாலிப பிள்ளைங்க அடிமை கடந்து அது தப்புன்னு தெரியும், பாவம்னு தெரியும், ஆனால் அதில் மீண்டு வெளியே வர முடியல. ஆனால் அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தந்தார். இப்போ அந்த சகோதரருடைய சாட்சியின் மூலமாக எப்படி வியாதியை ஜெயித்தாங்க, எப்படி அந்த உலகத்தோட காரியங்களை ஜெயித்தாங்க என்று நம்ம தெரிந்து கொண்டோம். இன்னும் மீதி காரியங்களும் அவர்கள்ட்ட கேட்டு அவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியெல்லாம் இடைப்பட்டார் என்பதையும் நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம். சிஸ்டர், அடுத்தது நீங்கள் உங்களோட வாலிப நாட்டில் ஆண்டவருக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க. அதாவது இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை நம்ம வந்து நல்லா அனுபவிச்சுட்டு போகணும். இப்போ உலகத்தில் எல்லாரும் சொல்றது எப்படி சொல்கிறாங்க, வா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அது சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போகணுன்னு. அதாவது அநேக பாவங்களுக்கு அடிமைத்தனத்துக்கு, அதாவது செய்யக்கூடாத பாவங்கள், தப்பு இதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாத்துலேயும் ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. கடைசியில் அவங்க முடிவு மாயை மாயை மாயன்னு போயிடுது. அப்போ நீங்கள் இப்போ இத்தனை வருஷம் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, எந்த ஒரு காரியம் உங்களை வந்து தூண்டுச்சு இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு? இன்னொரு காரியம், இந்த ஊழியத்தில் எத்தனையோ கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்திருக்கும். இந்த 35-36 வருஷத்துலேயும் நீங்கள் எவ்வளவோ புயல், வெள்ளம், இந்த சுனாமி, இந்த யுத்த காலம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாவற்றிலும் இருந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியாது இன்னும் வரைக்கும் இந்த ஊழியத்தில் உங்களை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறதுனா அது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சிஸ்டர். உண்மையாகவே இந்த கடவுளுடைய அன்புன்றது இந்த உலகத்தில் வந்து ஒரு நாள் மாறி போகாததுன்றதை நான் வந்து இந்த வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். எத்தனையோ
மனுஷர்கள் என்ன உலகத்தில் இருக்கிற நேரம் நேசித்தாங்க. எனக்கு நான் சின்ன வயதாக இருக்கிற நேரமே எனக்கு ஏற்கனவே எங்கள் அம்மாவோட ஒரு அண்ணன் மகனை வந்து நியமிச்சாச்சு. நான் வளர்ந்த பிறகு இவரை தான் மேரி பண்ணணும். நான் ஊழியத்துக்கு கடவுளோட ஊழியத்துக்கு தீர்மானிச்சோன்னே அவர் வந்துட்டார். இங்கே வந்து தன்னோட வேலை சொல்லி கூப்பிட்டு வரீங்க, நீங்கள் வாங்க இப்படி எனக்கு என்னைய கட்ட உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமணம் ஒன்று செஞ்சு வைக்கிறேன், ஏன்னா நீ இந்த வெள்ளை சாரி கட்டுறதை என்னால் பார்க்க முடியாது. அப்போ நான் அவருக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் கடவுளுக்கண்டு என்ன படைத்த தெய்வத்துக்கண்டு நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். இனி இந்த தீர்மானத்தை விட்டு நான் வெளியில் காரணம் என்னோட பாடி நான் மறிச்சு தான் இருக்கிறது வரலாம், மற்றபடி எந்த விதத்திலையும் நான் வரமாட்டேன். அப்படி என்னை தூண்டின என்ன காரியம்டா, ஒரு மனுஷன் வாழ்க்கையை வந்து யாராலையும் மாற்ற முடியாது, எந்த விதத்திலையும் மாற்ற. ஆனால் ஆண்டவரோட சக்தி, இந்த வேதம், நான் படிக்கிற பைபிள் வந்து இந்த வாழ்க்கையை மாற்றினது. இப்படி ஒரு வாழ்க்கை இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. சில ஆட்கள் வந்து அன்னகர்களாக பிறக்கிறாங்க, சிலர் வந்து மனுஷனால அன்னகராக்கப்படுறாங்க. ஆனால் சிலர் இப்படி அன்னகரால் வாழணும்னு தெரிந்து கொள்றாங்க பரலோக ஒரு ராஜ்யத்தின் நிமித்தமாக. அப்போ அந்த வார்த்தை வந்து இப்போ நான் அப்படி ஒரு தீர்மானம் தான் எடுக்கிறேன். எனக்கு உலகத்தில் எல்லாம், நான் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா வழியுமே எனக்கு இருந்தது, எல்லா வசதியும் இருந்தது, அதுக்கேற்ற ஆட்களும் இருந்தாங்க. ஆனால் நான் என்ன ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்து நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். எப்படி ஆயினும் அவருடைய அந்த உயிர்த்தெழுதலை மேன்மே நான் அடையணும். அந்த அந்த வாஞ்சத்தான் என்னை இவ்வளோ தூரம் இப்போ கொண்டு வந்திருக்குது. அந்த தீர்மானத்தை விட்டு நான் ஒரு நாளுமே என் மனதில் கூட பின்வாங்கினது கடவுளை கிருவாது. ஒரு நாள் கூட இப்படி ஒரு ஊழியத்தை நான் தீர்மானிச்சிருந்தேன். என் சொந்தக்காரண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உலகத்தில் இப்போ என்னை விட சரியாக உலகத்தில் நான் வாழ்கிறேன்னு எனக்கு குறைஞ்சிருந்தாக்களை இப்போ பார்க்குறேன்னா உலகத்தில் மேலான இடங்கள்லாம் இருக்கலாம். நான் அவங்களோட படித்து ஒரு கேம்பஸுக்கு போய் ஒர்க்கில் இருந்திருந்தேன், நான் அவங்களோட மேலாக வந்திருப்பேன். ஆனால் அதை ஒன்றுமே நீ பாதிக்கிறேன். நான் அவங்கள விட அவங்க இந்த பூமிக்குரிய காரியத்தில் மேன்மையாக இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு பெரிய ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்து அந்த கிணம், அந்த மதிப்பு, ஒருவன் கத்தருக்கு ஊழியம் செய்தான் தேவன் கிணப்படுத்தினேன். அந்த கிணத்தை நான் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். என்னோட பெரியாக்கள் கீழே இருந்து நான் பேசுகிறேன், கேட்குறாங்க, நான் சொல்கிற வார்த்தைக்கு மதிப்பு இருக்குது. அப்போ இந்த ஊழியம் வந்து ஒரு கிணமான ஊழியம். அந்த இதெல்லாமே நான் இந்த ஊழியத்தில் தொடர்ந்து கடவுளுக்கான அடுத்த தீர்மானம் வந்து சரியான ஒரு தீர்மானம். இந்த உலகத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு. அடுத்தது முக்கியமாக பெரிய பாஸ்டர், அவர் வந்து உலகத்தில் இவ்வளோ உச்சத்தில் வாழ்ந்தவர். ஆனால் அவர் அந்த உச்ச நிலையில் இருக்கிறது கடவுளை அவர் அழைச்சார். இப்போ இல்லைங்க இப்படி ஒரு பருவம், இந்த ஊழியம் தொடங்கும் போது சரியான ஒரு கஷ்டம். அடுத்த நேரம் என்ன நாங்கள் சாப்பிட போகிறோன்னு கூட எங்களுக்கு தெரியாது, எங்கே இருக்க போகிறோன்னு கூட தெரியாது. அப்படி ஒரு கஷ்டமான நிலையில் எல்லாத்தையும் தொடர்ந்து தான் வந்தேன். அவர் தனக்குண்டான எல்லாத்தையும் கடவுளுக்காக படித்து ஊழியத்தை பார்த்த நேரம் இப்போ நான் ஏன் வாழப்படாது, எங்களுக்கு அவரோட சமனாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் அவரால் தான் இப்படி ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளையில இப்படி வாழ முடியல, ஏன் நாங்கள் வாழக்கூடாது அப்படி எனக்கு ஒரு ஆதங்கம் வந்தது. அப்போ நான் ஒப்பு கொடுத்து இப்போ இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தில் பின்வாங்காமல் அவர் என்ன போல இத்தனைய வாலிபர்கள் வந்து உலகத்துக்கு அடிமையாக இருக்காது. உலகம் வந்து உண்மையாக ஒரு மாயை தான். அவர் அந்த சினிமா பார்க்குற நேரம் அந்த நேரம் ஒரு பெரிய உற்சாகம், ஒரு ஏதோ ஒரு உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு பரவசம், நாங்கள் இப்படி இருக்கணும் அண்டு அப்படி வேற. ஆனால் அந்த தியேட்டரை விட்டு நாங்கள் வெளியில் வேற நேரம் ஒன்றுமே எல்லாமே பெருமையாக உள்ளத்தில் அப்படி குழப்பங்களும் கலக்கங்களும் தான் இருக்கு. நம்ம அப்படி நிறைய வாலிபர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்போ ஒரு படம் தியேட்டரில் முதலாவது நாள் வெளியில் போது எவ்வளோ ஜனங்கள் அட்டிப்பட்ட முக்கியமாக வாலிபர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் எல்லாருமே அடிமையாக இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலேருந்து நாங்கள் எங்களை வேறு பிரித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்போ அதுக்கு நாங்கள் முன்னுதாரணம் வாழணுண்டு ஒரு சவாலோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது இந்த இப்படி வாழ்கிறது வந்து இவ்வளோ சந்தோஷத்தை ஒரு மன நிறைவு எனக்கு கொடுக்குது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர்.
அதாவது சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறதான ஒரு வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை இல்லை. இது உலகத்தாருக்கு இது ஒரு பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும். என்ன கல்யாணம் பண்ணாமல் ஆண்டவர் ஊழியம் செய்ய சொல்கிறாரா, இப்படிக்குள்ள ஊழியம் செய்யணுமா, அதெல்லாம் முட்டாள்தனமான எத்தனையோ பேர் என்னையும் அப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இன்னொன்று வந்து ஆண்டவருடைய அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவினதுனால தான் நம்ம ஆண்டவருக்காக, எனக்காக சிலுவையில் மறிச்ச இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை. அதாவது உலகத்தை அனுபவிச்சோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உலக ஆடம்பரங்களை அனுபவிச்சிங்க, உலகத்தில் அந்த டிவி சினிமா இது எல்லாமே பார்த்தீங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. அதெல்லாம் ஒரு அழிஞ்சு போகிற ஒரு மாயையான காரியம் இல்லையா? அதை மெய்யாகவே உணர்ந்து கொண்டவர்களா அடுத்து கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் அனுபவிக்கும் போது அந்த அன்போட நிறைவு, அந்த அன்பின் பூரணம், அந்த உள்ளான ஒரு மிகுந்த சமாதானமும் அந்த சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டதுனால உங்களோட வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தீங்க. இப்போ இவங்க இந்த சொன்னதான காரியத்தின் மூலமா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அநேக வாலிப பிள்ளைங்கள் இப்போ இப்படி தான் இருக்காங்க. உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஓடி சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் தவிச்சிட்டு கடைசியில் தற்கொலை தான் முடிவுன்னு எடுத்துக்கிறாங்க. ஆனால் சகோதரி சொன்னது போல் அவங்க எல்லாமே அனுபவிச்சாங்க. எதுலேயுமே ஒரு நிரந்தரமான சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் இயேசுவின் அன்பு அவர்களுடைய இருதயத்தில் வரும்போது அவங்க உலகம் தர முடியாத ஒரு பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் தன்னுடைய வாழ்க்கை கூட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களா இருந்தார்கள். இப்போ அவங்க சொல்ற காரியம் என்னன்னா, யார் இப்போ சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாத வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைங்களே, நீங்க ஏசப்பாவை தேடுங்க. ஏசப்பாவோட உண்மையான அன்பு உங்களுடைய உள்ளத்துல வரும்போது நிச்சயமாகவே அது நிரந்தரமான ஒரு சமாதானமா இருக்கும் என்பதை அவர்களோட சாட்சியின் மூலமா அவங்க தெளிவுபடுத்தினாங்க. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்த ஒரு காரியம், யாருமே எந்த ஒரு ஆதாயம் இல்லாம ஓட மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு காரியத்தில் சாட்சியில் நான் தெரிஞ்சுக்கிட்டதுன்னா, இப்போ யாரெல்லாம் இப்போ படிக்கும் போதே என்ன நினைப்பாங்க, நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும். இப்போ நான் தான் படிக்கிற காலத்தில் வந்து எனக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசை. அதை எய்ம் பண்ணி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆண்டவர் என்னை சந்திச்சதுக்கப்புறம் நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தேன். இப்போ எல்லாருக்கும் அப்படி ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் உங்களை கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஜீவனுள்ள மெய்யான தேவனுடைய கர்த்தருடைய ஊழியக்காரங்கிற அந்த ஒரு இது எனக்கு ஒரு பெரிய காலம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எதற்காக இது? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாருன்னா அவரோட ப்ரைஸ் பெறுறதுக்காக தான் ஓடுவாங்க. அத்தனை பேரும் ஓடுவாங்க, நான் அடைஞ்சிடணும் அப்படின்னு ஓடுவாங்க. இப்போ என்ன ஒரு நம்பிக்கைக்காக, எந்த ஒரு மேன்மைக்காக நீங்கள் உங்கள் வாலிப நாட்களை தியாகம் பண்ணி இவ்வளோ கஷ்டம், நஷ்டம், நெருக்கடி, அந்த யுத்த காலம், இந்த சுனாமி, இது எல்லாத்துலேயும் தப்பிச்சு வந்து ஏதாவது ஒரு நம்பிக்கை இல்லைன்னா இப்படி ஒரு தியாகமாக ஒரு வாழ்க்கை யாரும் வாழ மாட்டாங்க. அப்போ உங்களோட உன்னதமான நம்பிக்கை என்ன, உங்களோட முடிவின் மேன்மை என்ன, அதை தெரிஞ்சதுனால தான் அந்த ஊழியத்தை செய்றீங்க. அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நம்ம சொன்னது போலதான் ஆண்டவர் எங்களுக்காக இந்த உலகத்துல வந்த, அவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்த, எதுக்காக ஒரு இன்னொரு நித்தியம். இந்த உலகத்தோட வாழ்க்கை முடிவதில்லை. இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை, அழிஞ்சு போயிடும். ஆனால் நித்தியமான ஒரு வாழ்க்கை வந்து இருக்குது. அதை தான் நாங்கள் பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன் சொல்றோம். ஏசாமி அதை தான் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கேன். என்ன, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஒரு அழகான ஒரு உலகத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தில் நாங்கள் எப்படிப்பட்டவளை வாழ்ந்தாலும், எவ்வளவு மேன்மையோட வாழ்ந்தாலும், இதெல்லாம் ஒரு நாளைக்கு எங்களை விட்டு கடந்து போக வேண்டிய காரியங்கள் தான். நித்தியமானது வந்து மரணத்துக்கு பிற்பாடு தான் ஆரம்பிக்குது. இப்போ எங்களோட மரணத்தை நாங்கள் சந்திக்கும் பொழுது நாங்கள் எங்களோட கண்களை திறக்க போகிறோம். அந்த கேள்வி எனக்கு முதல் இருந்தது, இதோட முடிஞ்சிடும் எங்களோட உலகத்தில், இந்த வாழ்க்கையோட எங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனால் வேதத்தை நான் வாசித்த போது, ஆண்டோட வார்த்தையில் நான் கேட்ட போது, மரணத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறன்ற அந்த தெளிவு எனக்கு வந்தது. அப்போ அதுக்கு பிறகு நான் அந்த மரணத்துக்கு பிறகு இருக்கிற அந்த வாழ்க்கையை குறித்து தான் இந்த எண்ணம், சிந்தனை. இப்போ இந்த பூமியோட நாங்கள் வாழ்ந்து எப்படி வேணாலும் முடிக்கலாம். அங்கே போகிற நேரம் அது வந்து முடிவிலி, அது ஒரு நித்தியமான வாழ்க்கை. சதா காலமே நாங்கள் வாழ போகிறோம். அந்த வாழ்க்கை கண்டு தான் இப்போ நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்காக எந்த கஷ்டமோ, இந்த நஷ்டமோ, இந்த உலகத்தில் நாங்கள் சந்திக்க வேண்டிய எந்த சவாலும். எனக்கு ஒரு ஆள் வந்து ஒரு தண்டக்கு முன்னால் இருக்கிற அந்த தரிசனத்தை, அந்த இலக்கண இந்த உலகத்தில் எவ்வளோ பிரியாசப்படுறாங்க. ஏன்னா திரைக்கடல் ஓடி திரவி வந்துடுறாங்க. ஆனால் நாங்கள் இந்த உலகத்துக்கு ஆற்ற வேண்டியது. இப்போ எங்களோட எய்ம் வந்து ஒரு நித்தியமான ஒரு ராஜ்யம். அது எங்களால் விவரிக்க முடியாது. என்ன வேதம் சொல்லுது, அது எங்களோட கண் காணையில்.
எங்களோட காதுகளால் நாங்கள் எங்களோட இருதயத்தில் கூட தோன்றாத ஒரு இடத்தை தான் கடவுளை எங்களுக்கு வச்சிருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அடிக்கடி நாங்கள் படிக்கிற ஒரு காரியம், ஒரு தாயோட கற்பத்தில் வந்து ஒரு குழந்தை 9 மாதம், அதுக்கு கண் இருக்குது பார்க்க முடியாது, வாய் இருக்கு பேச முடியாது, கைகள் இருக்கு கிரிய செய்ய இயலாது, கால் இருக்கு நடக்க முடியாது, அது ஒரு கருவறைக்குள்ள இருக்க. ஆனால் அது வெளியில் 9 மாதத்துக்கு பிறகு வந்த பிறகு தான் காலால் நடக்குது. அதே மாதிரி இந்த உலகம் வந்து எங்களுக்கு ஒரு கருவறை, எங்கே போகிறதுக்கு நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் போய் பிறக்கிறதுக்கு. அப்போ இந்த உலகத்தில் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அந்த ராஜ்யத்தில் போய் நாங்கள் வாழ முடியும். அதுதான் நித்தியமான வாழ்க்கை. இப்போ எங்களுக்கு கண் இருக்குது, காது இருக்குது, இப்போ நாங்கள் உலக பிராமணமாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த ராஜ்யத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைன்னு செய்யணும். அங்கே போகிறதுக்கான ஒரு ஆயத்தம் தான் இந்த உலகத்தில். இப்போ அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறபடினால தான் அந்த ராஜ்யத்தில் நான் அப்படியே போய் சேரணும், ஆண்டவரை நான் காணணும், அவரை போல நான் இருக்கணும்னு அந்த ஒரு பாஞ்சியினால தான் இந்த ஓட்டத்தை நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கேன். சகோதரி தெளிவாக சொன்னாங்க. அதாவது அவரோடைய கூட பாடுகளை சகித்தோம், ஆனால் அவரோடைய கூட ஆளுகையும் செய்வோம். அதாவது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், அந்த பைபிள் வார்த்தை உண்மை உள்ளது. அதனால அவரோட கூட ஒரு நித்தியமான ஒரு ராஜ்யத்தில் ஆளுகை செய்ய போகிறோம் என்ற ஒரு மாறாத ஒரு நம்பிக்கைக்காக தான் இந்த உலகத்தில் இப்போ இந்த ஊழியம் செய்கிற அந்த காரியங்கள்ல எவ்வளோ பாடுகள் சோதனைகள் வந்தாலும் அது இயேசுவுக்காக சகித்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனாலும் இது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. நானும் இவர்களோட ப்ரேயர் மீட்டிங்ஸ்ல எல்லாம் கலந்து கொண்டிருக்கேன். எப்பவுமே தேவனை ஆராதிக்கிறது, துதிக்கிறது, பாடுறது, ஜெபிக்கிறது, தேசத்துக்காக ஜெபிக்கிறது. அப்போ தன்னோட வாழ்க்கைக்கு ஒரு நாளும் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களோட குடும்பத்துக்காக ஜெபிச்சதே இல்லை, குடும்பத்துக்காக சொந்த பந்தங்களுக்காக ஜெபிச்சதே இல்லை. நான் இங்கிருந்த நாட்களில் நான் கண்டு கொண்டதான காரியம், அதிகாலையிலே எழும்பி எல்லாரும் பாடி துதிச்சு ஒரு உன்ன பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை நாங்களும் உணர்ந்து கொண்டோம். அதாவது நல்ல மியூசிக் போட்டு பாட்டெல்லாம் பாடி, அடுத்தது ஜெபம், தேசங்களுக்காக, ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக. அப்போ இதுதான் ஒரு மேன்மையான வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க இலங்கையை அதிகமாக நேசிக்கிறாங்க. இலங்கையில பிறந்து வந்து இந்த இலங்கை அழிந்து போகக்கூடாது, இலங்கை ஜனங்கள் மீண்டும் வெளியே வரணும். அதாவது அவங்க ருசி பார்த்த அந்த பரலோக அனுபவத்தை, இயேசுவின் அன்பை நீங்களும் ருசி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாட்சிகள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரும். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமா வரப்போகிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. வேதத்துல சொன்னதான எல்லா வாக்குத்தத்த வசனங்களும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். உலகத்துல சம்பவிக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது. இப்போ இந்த வருகைக்கு முன்பாக நீங்க ஜனங்களுக்கு என்ன காரியங்களை நீங்க சொல்றீங்க? இந்த ஆண்டோட வருகைன்றது வந்து முந்தி நாங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்கள் அது ஒரு தூரமான ஒரு காரியம் போல் இருந்தது. இப்போ 2000 வருடங்களுக்கு முதலே சொல்லியாச்சு, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முதல் சொன்ன வார்த்தைகள் இப்போ நாங்கள் வாழ்கிற காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கு. எங்களோட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த காலத்தில் வாழ்கிறதுக்கு எத்தனை பேர் ஆசைப்பட்டாங்க. இந்த காலத்துல இன்னும் நடக்க போதுன்னு தூதர்கள் கூட அவளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு பரபரப்பான ஒரு காலத்துக்குள்ளே இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசாமியில வருகின்ற அந்த கடைசி காட்டம் ஒரு டிராமாவில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கிற நேரம் கடைசியாக ஒரு அஜெண்டாவில் போட்டு தான் நடக்கும். அப்போ அந்த கடைசி டிராமா வரப்போது எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு நிகழ்ச்சி. இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்தது, சொன்ன மாதிரி யுத்தம் நடந்தது, சுனாமி நடந்தது, எவ்வளோ காரியங்கள் நடந்தது. இப்போ இந்த அடுத்தது நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெரிய ஒரு பரபரப்பான ஒரு அதிசயமான சம்பவம் வந்து ஆண்டிட வருகிறது. இதுதான் எங்களை நம்பிக்கை. இப்போ அதுக்கு முதல் இந்த உலகத்துக்கு வேதம் சொல்லுது, ஆண்டிட வரைக்கு முதல் இந்த சுவிசேஷமானது சகல ராஜ்யங்களுக்கும் பிரசங்கம், அதுக்கு முதல் முடிவு வேறாங்க. அப்போ எப்படிதான் இந்த உலகத்துக்கு முழுவதுக்கும் சுவிசேஷம் போகணும்னு அந்த நாட்கள் நாங்கள் யோசித்தோம். இப்போ வேற மீடியா எங்கே திறந்தாலும் சுவிசேஷம் போய்கொண்டாங்க. கடவுளோட வார்த்தை போக முடியாத இடங்களுக்குள்ள மீடியா கூட சுவிசேஷம் போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு நீங்கள் எங்களோட சாட்சி, எந்த சாட்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு ஆண்டவர் விதமாக ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்கொண்டு என்ன தெரிந்து கொண்டார். எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, ஆண்டோட தெரிந்து கொண்டு. அதே போல் உங்களையும் யாரையும் ஆண்டத்தை எல்லாருமே
இந்த ராஜ்யத்துக்குள்ள போகணும். ஆண்டவர் வரப்போறேன்னு 2000 வருஷம் சொன்னது ஏனுண்டா, அவர் தாமதிச்சு கொண்டிருக்கிறது காரணமே இந்த உலகம் முழுக்க ரட்சிக்கப்படணும். அப்போ அந்த திட்டத்துக்குள்ள இந்த இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறீங்க. அதில் நீங்கள் கூட வாழ்க்கையில் இயேசுவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்க. ஒன்றுமே செய்ய தேவை. இயேசுவே இந்த உள்ளத்தில் வாரு, நீர் உண்மையான ரட்சகர், நீர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், மற்ற எல்லாத்தையும் நீர் எனக்காக தருவீர் வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஒரு ஆள் எங்களுக்காக உயிரை கொடுக்கிறவங்க அவர்கிட்ட இருக்கிற மற்ற காரியங்களை தர மாட்டேன். எங்களுக்கு தேவையான சுகமோ, எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதமோ, பணமோ, இதோ பொருளோ எல்லாத்தையும் ஆண்டு தருவேன். அப்போ அதெல்லாம் ஆண்டு உள்ளத்தில் வந்தால் மாத்திரம்தான் அது நடக்கும். அதனால் இந்த இயேசுவோட வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்துப்பாங்க. என்னோட இருதய கதவை சுவாமி, இதோ வாசல்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், திறப்பான். இயேசுவோட உள்ளத்தை திறந்தா தான் அவர் தருவார். உடைச்சு கொண்டு வரலாம் வர மாட்டேன். இப்போ இயேசுவில் நீங்கள் எந்த இடத்துல எந்த நிலைமையில் இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடலாம். இந்த இடத்துல போய் நின்று தான் கூப்பிடணும்னு இல்லை. நீங்கள் இருக்கிற அந்த நிலைமையோட நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் வந்து எந்த வாழ்க்கையில் தாயோட வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை நிச்சயமாக செய்து உங்களுக்கும் இந்த நித்திய ராஜ்யத்தை நிச்சயமாகவே தருவார். கர்த்தர் எந்த வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் சொல்லிக்கொள்ளணும் நிறைய. அதனால் இப்போ ஆண்டவர் தந்த சந்தர்ப்பத்தில் இவ்விதமாக ஆண்டவராக இயேசுக்கிறது ஜீவன் உள்ளது. அதுக்கு நான் சாட்சியாக இருக்கேன். நீங்கள் எத்தனையோ பேர் சாட்சியில் இருக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்க. வாலிபர்களாக இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட நீங்கள் இடத்துல இருந்தாலும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நிச்சயமாக இயேசு அவங்களோட வாழ்க்கையில் இல்லை அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமமும் எங்களுக்கு ரட்சிப்புக்கு உலகத்தில் கட்டளையிடப்படும். இயேசு என்ற நாமம் மாற்றணும். வேறு எதை நோக்கி கூப்பிட்டாலும் எங்களுக்கு விடுதலையோ மீட்போ ஒன்றுமே வரணும். நீங்கள் எவ்வளவு பக்தியாக எந்தெந்த தெய்வத்தில் மேலே இருந்தாலும் இயேசு ஒரு நாளை கூப்பிடுங்க. இயேசுவோட வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு நிலையை மாற்றம், என்னோட வாழ்க்கையை மாற்றம் தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய ஜீவனை தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறேன். அதனால் இப்போ இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் விட்டு விடாமல் இன்றைக்கு இந்த நாள் எனக்கு ஒரு ரட்சணிய நாள், இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை நாள் நினைச்சு இன்றைக்கு நீங்கள் உள்ளத்தை இருந்தால் இன்றைக்கே இயேசுவோட வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்யும். தேங்க்யூ சிஸ்டர். மெய்யாகவே இந்த சாட்சின்னு சொல்கிறத விட ஒரு சின்ன ஒரு சுவிசேஷமாக இருந்தது. அப்போ உங்கள் சாட்சியின் சகோதரருடைய சாட்சி, அனுபவ சாட்சியின் மூலமாக, இந்த ரட்சிப்பின் சாட்சியின் மூலமாக அநேக காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு சுவிசேஷமாகவும் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அதாவது ஒரு சின்ன சிறு கூட்டம் ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களோட வாழ்க்கையை தியாகம் செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, ஒரு பரலோக மேன்மையை அவங்க தெரிந்து கொண்டவர்களாய் தாங்கள் பெற்றதான அந்த இன்பத்தையும் அந்த சந்தோஷத்தையும் மற்ற ஜனங்களுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இரவும் பகலுமாய் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும், ஆண்டவருக்கு வந்து சாட்சியாய் நாங்கள் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சாட்சிகள்லாம் எடுக்கிறோம். இந்த சாட்சிகள் நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய சாட்சியை முடிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்.